முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு நடத்தப்பட்ட பாச தலைவனுக்கு பாராட்டு விழாவில் நடிகர் அஜித்குமார் மேடையில் முகம் சுளிக்க பேசியதை குறிப்பிட்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கருணாநிதி என்ன கிழித்தார், அவருக்கு பாராட்டு விழா என பழைய நினைவுகளை விமர்சித்துள்ளார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திரு அஜித், அதாவது அது சகோதரர் அஜித் பொறுத்தவரையில அன்னைக்கு திரு மு கருணாநிதி ஆட்சி காலத்துல ஒரு பெரிய விழா. இது யாருக்கு எல்லாம் அதான் திரு மு கருணாநிதிக்கு பெருசா அவர் இறந்துட்டு சொல்லக்கூடாது. என்னமோ கிருஷ்ணா மாதிரி பெரிய அளவுக்கு இதுல நாட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் கல்வி அளவுலையும் உயர்த்திட்ட அந்த பாச தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழாவாம். அந்த பாராட்டு விழாவுக்கு திரைப்படத்துறையினர் கம்பல்சரி அழைச்சிட்டாங்க. வரலன்னா அதோட அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தா உங்கள் படம் வராது, உங்களுக்கு யாரும் கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, கால் ஷீட் எந்த படத்தில் நடிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவு கொடுக்க சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. ஆனால் அஜித்தும் போனார். போனோன்னா போய் நேரடியாக போய் மேடையிலேயே நான் இங்கே அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்ட அந்த அளவுக்கு எங்களை ஏன் இந்த மாதிரி கம்பல் பண்ணி எங்களை கூப்பிடணும், இஷ்டப்பட்டு வரணும் இல்லையா. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு வற்புறுத்தல் பண்ணி பயமுறுத்தி இந்த விழாவுக்கு வரணுன்ற அடிப்படையில் இந்த மேடையிலே அந்த கருத்து சொன்ன அஜித் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி. அந்த தைரியத்தை போட்டுக்கின்ற வகையில தான் நான் அவருக்கு பிறந்தநாள் வாழ்க்கை நான் சொன்னேன். அதனால் அவர் விடாமுயற்சி தெரியல, ஒரு படம் வருது, அந்த விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.